வேலூர் பரப்புரையப்ப எப்பவும் போல இதுலயும் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னதுக்கு தான் அதுக்கப்புறம் கிட்னி சட்னிலாம் தூக்கிட்டு வந்தாங்க. அப்புறம் அண்ணனோட நேத்து பரப்புரையிலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலான்னு தோணுது. எதுக்கு நம்மளுக்கு இந்த வம்பு? அதுல வேற அண்ணா வந்து நிர்வாகம் எதுக்கும் பொறுப்பு இல்லைன்னு வேற மிரட்டிருக்காது. அண்ணா பயமா இருக்குதுண்ணா, ரொம்ப பயமா இருக்குதுண்ணா. lost our baby. எனக்கு கல்யாணம் இப்பதான் சார் ஆயிருக்கு. we lost our first baby. இது மற்றவங்களுக்கு வேணா கேலி பொருளா இருந்துட்டு போயிடலாம் சார். இது எனக்கு அப்படி கிடையாது. இதெல்லாம் தாண்டி இப்பயும் நான் எங்கேயாச்சும் இதை சிம்பத்திக்காக எனக்கு யூஸ் பண்ணணும்னா நான் எப்பயோ யூஸ் பண்ணுவேன். இந்த டிராமா கேமா என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க சார், அது எனக்கு விஷயமே கிடையாது. ஆனா ஒரு பொண்ணு டிவி கேக்கு எதிரா பேசுதுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை நீங்க இப்படி மனசாட்சி இல்லாம அந்த பொண்ணோட கேரக்டரை டிஃபைன் பண்ணி அந்த பொண்ணோட பேரை கெடுத்து இதுலதான் சம்பாரிச்சு வந்து இதுலதான் நீங்க ஜெயிக்கணும்னா எனக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே வார்த்தைகள் கிடையாது சார். பிக் பாஸ் நிகழ்ச்சி வேலூர் பரப்புரையில் ஒன்றுமில்லை என்று சொன்னதற்கு தான் கிட்னி சட்னின்னு கொண்டு வந்தாங்க என்று மீண்டும் முதலமைச்சர் விஜயை சீண்டி ஜூலி புதிய வீடியோ ஒன்று பேசி போட்டுள்ளார். சமீபத்தில் தவகவினரை எதிர்த்தும் விஜயை எதிர்த்து பேசியதற்காக என் வாழ்க்கையே போச்சு என பிரஸ் மீட் ஒன்றை நடத்தி பரபரப்பை கிளப்பியிருந்தார் பிக் பாஸ் ஜூலி. மெரினாவில் நடந்த ஜல்லிக்கட்டு புரட்சியின் போது செவிலியரான ஜூலி சின்னம்மா சின்னம்மா ஓபிஎஸ் எங்கம்மா என கோஷம் போட்டு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். அதன் பிறகு கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிய பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக வாய்ப்பு கிடைத்தது. சின்னத்திரை மற்றும் சினிமா வாய்ப்புகள் அதன் பின்னரும் பெரிதாக கிடைக்காத நிலையில் மீண்டும் நர்ஸ் தொழிலையே பார்த்து வந்த ஜூலி பெரம்பூரில் வாடா விஜய் என பேசியது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. தவேக கட்சியை திமுகவுடன் சேர்ந்து கொண்டு பிக் பாஸ் ஜூலி கடுமையாக விமர்சித்து பேசினார். இந்நிலையில் கிட்னி திருட்டில் பிக் பாஸ் ஜூலி ஈடுபட்டார் என சில வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை பற்ற வைத்தது. சமீபத்தில் அளித்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தனது கணவரை மூணாவது புருஷன்னு சொல்றாங்க, கிட்னி திருட்டு வழக்கில் தன்னை சம்பந்தப்படுத்துறாங்க என புலம்பி தள்ளினார். மேலும் தனது கரு கலைந்ததற்கு விஜய் தான் காரணம் என்கிற அபாண்டமான பழியையும் தூக்கி போட்டார். அதனைத் தொடர்ந்து திமுக நடத்திய ஜென்சி நிகழ்ச்சியிலும் பங்கேற்று தொடர்ந்து தவேகவுக்கு எதிரான பேசுவேன் என்றார். ப்ளூ சட்டை மாறன் உள்ளிட்ட பிரபலங்கள் இவரெல்லாம் ஜென்சியா என கலாய்த்து தள்ளினர். இந்நிலையில் திருச்சியில் நேற்று விஜய் பேசியதற்கு அவர் எதிர்பார்த்தது போலவே திமுக தரப்பில் இருந்து எதிர்ப்புகள் கிளம்ப ஜூலியும் ஒரு வீடியோவை இறக்கியுள்ளார். வேலூர் பரப்புரையில் விஜய் பேசியதில் ஒண்ணுமில்லை என்று சொன்னதற்குத்தான் கிட்னி சட்னின்னு கொண்டு வந்தாங்க, இப்போ திருச்சியிலும் ஒன்றுமில்லை என சொல்லத் தோன்றுகிறது. ஆனால் அவர் வேறு நிர்வாகம் பொறுப்பல்ல என பேசியுள்ளார். அதெல்லாம் பார்த்தால் ரொம்ப பயமா இருக்குன்னா ரொம்ப பயமா இருக்கு என மீண்டும் விஜயை சீண்டி வீடியோ வெளியிட்டுள்ளார். ஆனால் ஜூலியின் சவுண்டு முன்பை போல இல்லையே என்றும் உள்ளுக்குள் பயந்து கொண்டு திமுகவிடம் வாங்கிய பணத்துக்கு வீடியோ போடுகிறாரா என தவேகவினர் கலாய்த்து வருகின்றனர். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.